புதிதாக்கப்பட்ட ஒரு வாழ்வு என்ற தலைப்பில் அவனுடைய வார்த்தையை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகின்றேன். இங்கே ஒவ்வொரு தெய்வ பிள்ளை குறித்து தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால், நாம் புதிதாக்கப்பட வேண்டும், வேறு மனுஷராக மாற வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கின்றார். ஹல்லேலூயா, கர்த்தர் ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் கட்டாயம் வேண்டும் என்று தேவன் விருப்பம் உள்ளவராக இருக்கின்றார். இந்த சவுல் தகப்பனுடைய கழுதைகளை தேடி அவன் போகிற வழியிலே அவைகள் காண கிடைக்காதனால அவன் தீர்க்கதரிசியை பார்க்க போகின்றான். அங்கு நடந்த சம்பவம் தான் இந்த பகுதிகள். அவன் மேல தைலக்குப்பி எடுத்து அவனை அபிஷேகித்து விடுகின்றார். அபிஷேகித்து விட்டு அவனுக்கு சில காரியங்கள் சொல்லிவிட்டு, நீ வேறு மனுஷன் ஆவாய் என்று சொல்லி அவனை ஆசீர்வதித்து அனுப்புவதை நாம படிக்கின்றோம். ஹல்லேலூயா. ஆணுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மறுரூபம் உண்டாக வேண்டும். ஆதியாகமம் 41வது அதிகாரத்தில் யோசேப்பு சிறைச்சாலையிலிருந்து வெளியே கொண்டு வரப்படுகின்றான். பார்வோனுக்கு கண்ட சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லும்படியாக பார்வோனுக்கு முன்னால வரும்பொழுது அவருடைய சாயலில் ஒரு மாற்றம் உண்டானது. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 41:14 வாசிக்கும் பொழுது அவனை தீவிரமாய் காவல் கிடங்கிலிருந்து கொண்டு வந்தார்கள். அவன் சவரம் பண்ணி கொண்டு வேறு வஸ்திரம் தரித்து பார்வோனிடத்தில் வந்தான். 2 சேஞ்சஸ் இங்க இருக்கு. ஒன்று, முகம் வேறுபடுத்தப்படுகிறது. பார்வோன் அரண்மனை அவனுடைய சிறைச்சாலைக்குள்ளே இவன் கடந்து கொண்டிருக்கும் பொழுது, பார்வோனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே அதிகாரிகளால் துன்புறுத்தப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அவன் முகம் சவரம் பண்ணப்படவில்லை, அழுக்காக இருக்கிறது. அவனுடைய தோற்றம் எல்லாம் போனது. அவன் சிவந்த மீனியும் அழகு உள்ளவனுமாக இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவன் வாலிபத்தில். ஆனால் அந்த அழகையெல்லாம் இழந்து காணப்பட்டான். இப்பொழுது பார்வோனுக்கு முன்பாக கொண்டு வரப்படும் பொழுது அவனுடைய முகம் வேறுபடுத்தப்பட்டு விட்டது, சாயல் மாறிவிட்டது. ஹல்லேலூயா. 2வது, அவனுடைய வஸ்திரத்துக்கு ஒரு மாற்றம். அழுக்கு வஸ்திரம், சிறைச்சாலையின் வஸ்திரம், அது கந்தலாக இருக்கிறது, சுத்தம் பண்ணி பல நாட்களாக இருக்கலாம். அந்த வஸ்திரம் மாற்றப்படுகிறது. அழுக்கு வஸ்திரம் மாற்றப்பட்டு ஒரு புதிய வஸ்திரம் அவன் தரிப்பிக்கப்படுகின்றான். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, பார்வோனாகிய அந்த ஒரு உலக அரசனுக்கு முன்பாக வரும் பொழுது ஒரு மாற்றம் அவ்வளவு இருக்கும் என்று சொன்னால், நம்மை ரட்சித்த பரலோக தேவனால் நாம தொடப்பட்டு அவருக்குள் வரும் பொழுது நமக்கு இருக்கின்ற மாறுதல் ஒரு சாதாரணமான மாற்றம் அல்ல, மகா விசேஷித்த ஒரு மாற்றம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளும் வேறு மனுஷர்களாகி போக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். பழைய சாயல் மறைந்து போக வேண்டும், புதிய சாயலை நாம் தரித்துக் கொள்ள வேண்டும். எபேசியர் மற்றும் கொலோசியருக்கு பவுல் எழுதும் பொழுது பழைய மனுஷனை களைந்து போட்டு புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகின்றார். ஹல்லேலூயா. நம்ம அநேகர், நீங்க எல்லாம் எப்படின்னு தெரியல, நம்ம அநேக பழைய மனுஷனை களைந்து போடுறதுக்கு பதிலாக ஒழித்து போடுறதுக்கு பதிலாக ஒழித்து கொள்வார்கள். அது ஒழித்து இருக்கும் பாருங்க. உள்ளால பழைய மனுஷன் எங்க இருக்கும்? உள்ளால ஒழித்து கொண்டு தான் இருக்கும். அதுக்கு மேல என்ன பண்ணிடுவாங்க? ஒரு புதிய கோட்டு, ஓர்கோட்டு போடுற மாதிரி போட்டுக் கொள்வார்கள். அந்த உள்ள இருக்கிற மனுஷன் அது சில சந்தர்ப்பங்கள் என்ன செஞ்சிடும்? தலை காட்ட ஆரம்பிச்சிடும். கோபமாக, வைராக்கியமாக, கசப்பாக அப்படியே தலை நிமிரும்பாருங்க. ஆண்டவர் சொல்றார், நீங்க ஒழித்து வைக்க அல்ல, அது ஒளிந்து போக வேண்டும். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 5:17 சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டியா இருக்கு, பழையதெல்லாம் எல்லாம் ஒளிந்து எல்லாம் ஒழித்து கொள்ளவில்லை, ஒளிந்து போய்விட்டன. அதுதான் மெய் கிறிஸ்தவ வாழ்வுக்கு அடையாளமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில நாம் அவைகள் அவனமாகவே நடந்தால் நாம் வேறு மனுஷர்களாக மாறிவிடுவோம் என்று நாம் படிக்கின்றோம். ஹல்லேலூயா. சரி, 1 சாமுவேல் 10வது அதிகாரத்துக்கு வாருங்கள். அந்த 10வது அதிகாரத்துக்குள்ளே 10வது அதிகாரத்தின் 6வது வசனத்தை இவ்விதமாக ஆரம்பிக்கிறது. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி, அப்பொழுது என்றால் எப்பொழுது என்ற ஒரு கேள்வி அங்கே இருக்கிறது. அந்த கேள்விக்கான பதில் 2வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது 3 இடங்களை அவன் தாண்டி போக வேண்டும். அப்பொழுது நீ வேறு மனுஷனாக மாறுவாய். ஹல்லேலூயா. வேறு மனுஷனாக மாறுவதற்கு தடையாக சில தடைகளை தாண்டி போக முடியாமல்
இன்றைக்கு தேவ ஜனங்கள், தேவ நாமம் தரிக்கப்பட்டவர்கள் கட்டப்பட்டு செய்யப்பட்டு நின்று கொண்டிருக்கிற ஒரு காலம். இதை ஆண்டவர் நமக்கு பார்த்து சொல்லுகிறாரு, நாம் சில இடங்களை தாண்டி போக வேண்டும் சொல்லுகிறார். அவை கண்டிப்பாக நான் அவைகளை கடந்து போய்தே ஆக வேண்டும். நான் நிற்கிற இடம் அது அல்ல. ஹல்லேலூயா. நான் நிற்கக்கூடாத இடத்தில் நின்று விடும் பொழுது கர்த்தருடைய விடுதலை ஆசீர்வாதத்தை வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடிவதில்லை. நாம் வேறு மனுஷனாக வேண்டும் என்றால் நாம கடந்து செல்ல வேண்டிய அந்த 3 இடங்களை நினைப்பூட்டு வாசியுங்கள். 2வது வசனத்தை வாசியுங்கள். பென்யமீன் எல்லையாக செல்சாகில் ராகேலின் கல்லரண்டில் 2 மனுஷரை காண்பாய். உங்களுக்காக விசாரப்பட்டு என் மகனுக்காக என்ன செய்வேன் என்கிறார் என்று சொல்லுவார்கள். நீ அவ்விடம் விட்டு அப்புறம் கடந்து போய். ஹல்லேலூயா. எதை முதலாவது கடந்து போக வேண்டியது? ராகேலின் கல்லறை கடந்து போக வேண்டும். ஹல்லேலூயா. யாரை கடந்து போக வேண்டும்? ராகேலின் கல்லறை. இந்த ராகேலின் கல்லறை என்பது எதை காட்டுகிறது? வாழ்க்கை புதிதாக்கப்பட, வாழ்க்கையில் அருவம் உண்டாவதற்கு, நாம் வேறு மனுஷனாக மாறுவதற்கு இந்த கல்லறை நான் கட்டாயம் தாண்டி போய்தான் ஆக வேண்டும். ஹல்லேலூயா. அதுல ஒரு 3 அனுபவங்கள் இருக்கிறது. ஆதியாகமம் 30ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனம். கண்டு சகோதரிக்கு மேல் பொறாமை கொண்டு எனக்கு பிள்ளை கொடும் சாகிறேன் என்றாள். ஹல்லேலூயா. கவனிங்கள், ராகேலின் கல்லறை 3 காரியங்களை சொல்லி தருகிறது. 1, பொறாமை குணம் கொண்டவள். இங்கே அவள் கணவனிடத்தில் கேட்கிறாள், எனக்கு பிள்ளை தாரு, இல்லை என்ன சாகிறேன் என்று சொல்ல. தவறு கிடையாது. அது சாதாரண குழந்தை இல்லாது இருக்கும் பொழுது அதன் வலி அவர்களுக்கு தான் தெரியும். புத்திரபாக்கி இல்லை என்றால் எல்லா நிந்தனைகள், அவமான பேச்சுகளை கேட்டு நொந்து போவார்கள். அது அவள் கேட்ட நியாயமான கேள்வி. ஆனால் அதுல ஒரு வார்த்தை வருது பாருங்க, தன் சகோதரிக்கு மேல் என்ன செஞ்சாள்? அவள் பொறாமை கொண்டு. உன்னுடைய தேவையை கேட்பது தவறு கிடையாது. உடைய பிரச்சனை தேவ சம்பந்தம் சொல்வதை குறித்து ஆண்டு ஒருபோது குறை சொல்ல மாட்டார். ஏன் இப்படி பேசினா, ஏன் இதுக்காக கவலைப்பட்டு கேட்கவே மாட்டார். ஆண்டவர் சொல்லிட்டாரு, உன் கவலை எல்லாம் எங்க வச்சிரு சொன்னாரு? என் மேல வைங்கன்னு சொல்லி வருத்தப்பட்டு வாசம் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், கர்த்தர்மேல் பாரத்தை வைத்து விடு, அவர் உங்களை விசாரிக்கிற ஆண்டவர் உங்கள் குறைவை எல்லாம் அவர் மேல் வைத்து சொல்ற. எல்லாவற்றையும் சுமக்கிறவர், ஏற்றுக்கொள்ளக்கூடியவர் தான். ஆனால் தேவன் அருவருக்கிற காரியம் என்ன என்றால், உன் சகோதரி பார்த்து நீ பொறாமை கொள்ளக்கூடாது. ஹல்லேலூயா. ஒருவர் நன்மை அனுபவிக்கும் பொழுது நன்மை அனுபவிக்கிறது பொறாமை கொள்ளக்கூடாது. அப்படி பொறாமை குணம் என்பது தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் இழந்து போகவே காரணமாகிறது. நீதிமொழியில் படிக்கிறோம், பொறாமை என்பது எலும்பு உருக்கி பாருங்க. சரி, சாப்பிட்டாலே உடம்புல தேராது பாருங்க. எப்ப பார்த்தாலும் நோஞ்சாம இருப்பாங்க. காரணம் என்னன்னா, ஏதோ ஒரு வியாதி. ஹல்லேலூயா. பொறாமை என்னும் வியாதி இருக்கலாம் வசனத்தின்படி. ஆனதுனால நமக்குள்ளே பொறாமை என்று சொல்ல ஒன்று உள்ள வரவே கூடாது. நம்ம அயல் வீட்டார் ஆசிரியமா இருக்கிறாங்க, அவர்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸஸ் அவங்க நல்லா இருக்கிறாங்க, அவங்க நினைச்சதெல்லாம் கைகூடி வர, ஓகே, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி சொல்லுங்க. ஹல்லேலூயா. பிறர் வாழ்வை நாம் கண்டு, பிறர் வாழ்வை கண்டு சகித்து கொள்ள கூடாத நபராக இருப்பதுதான் பொறாமை குணம் என்பது. ஹல்லேலூயா. எதிராளியா இருந்தாலும் சரி, நண்பனாக இருந்தாலும் சரி, எதிராளியுடைய வாழ்க்கை மட்டும் பார்த்து மக்கள் பொறாமை கொள்ள மாட்டார்கள். நண்பரின் வாழ்வு ஆசீர்வாதமாக இருந்தால் பொறாமை கொள்ள செய்வார்கள். இது மனிதனுடைய இயல்பு. நம்ம சொந்த பந்தம் அத்தனை அருகில் எல்லாரும் நமக்குள்ள பொறாமை கொள்வார்கள். ஆனால் நமக்குள்ளே அந்த பொறாமை குணம் நினைச்சு விட வேண்டும், வந்துடக்கூடாது. இந்த பொறாமை குணம் கொண்ட ராகேல் அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறையை கடந்து போக வேண்டும். ஹல்லேலூயா. அது நமக்குள்ளே கொஞ்சமே இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக நாசமாக்கி கொண்டு இருக்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது. இரண்டாவதாக, இந்த கல்லறை 31ஆம் அதிகாரத்தின் 19ஆம் ஆதியாகமம் 31:19 லாபான் தன் ஆடுகளை மயிர்க்கத்திரிக்க போயிருந்தான்.
அந்த சமயத்தில் ராகேல் தன் தகப்பனுடைய சுரூபங்களை திருடி கொண்டாள். ஹல்லேலூயா. விக்கிரங்களை திருடினவள் அல்லது மறைத்து வைத்தவருடைய கல்லறை. தேவ ஜனங்கள் கடந்து போக வேண்டிய இடம் என்ன என்றால் விக்கிரங்களை மறைத்து வைத்த ராகேலின் கல்லறை தாண்டி போக வேண்டும். எதற்காக இது சொல்லப்படுகிறது என்றால் நாம் வேறு மனுஷனாக மாற வேண்டும் என்பதற்காக. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை ஒரு அருவம் உண்டாக வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் வர வேண்டும் என்பதற்காக அந்த விக்கிரங்கள் நிறைந்த இடத்தை தாண்டி போக வேண்டும். இரண்டு காரியங்களை சொல்லுகிறது. ஒன்று, ரகசிய பாவங்களை குறிக்கிறது. தேவனுக்கு கூட தெரியாது நினைத்து விட்டு ரகசிய பாவம் ஈடுபடுகின்றவர்கள், கணவனுக்கு தெரியாது மனைவிக்கு தெரியாது என்று நடக்கின்ற நடக்கைகள், அது ஒரு மறைத்து ஒளித்து வைக்கிற விக்கிரகத்துக்கு அடையாளம். இரண்டாவது, பொருளாசை என்னும் விக்கிரகம். என்ன விக்கிரகம்? பொருளாசை என்னும் விக்கிரக ஆராதனை. சிலருக்கு எப்பொழுதுமே பணம் பணம், எவ்வளவு தேடி சேர்த்து வச்சாலும் திருப்தி பட மாட்டாங்க. தீமோத்தேயு பவுல் சொல்றாரு, போதும் என்கிற மனதோடு கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம். ஹல்லேலூயா. எந்த மனுஷுக்குள்ள திருப்தி இருக்கிறதோ அவர் ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார்கள். உண்ணவும் உடுக்கவும் உண்டென்றால் போதும் என்று மனது இருக்க சொல்ற ஆண்டவர். ஹல்லேலூயா. இந்த உலக ஜீவனத்தில் வாழ்வில் நமக்கு தேவை என்ன? உடுக்க வஸ்திரம் தேவை, உண்ண ஆகாரம் தேவை, தங்குறதுக்கு இடம் தேவை. இந்த மூன்றும் இருந்தாலே போதும். ஆண்டவரே என்ன நன்றா போஷி தருகிறே ஸ்தோத்திரம், என்னை உடுத்து வைக்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம், எனக்கு தங்க இடம் தந்திருக்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்படி சொல்லி பழகணும். பாருங்க, முந்தின காலத்துல ஓலை வீடுல இருந்திருப்பாங்க, அல்லது பழைய ஓடு வீடாக இருக்கும். மழை பெய்தா ஒரு சொட்டு தண்ணி வெளியே எல்லாம் உள்ளதான் வரும். எத்தனையோ குடும்பங்கள் மழை காலத்துல அப்படியே அங்கங்கா குழந்தையெல்லாம் எழும்பி ஒதுங்கி இங்கே ஒரு இடத்துல இருப்பார்கள். அல்லேலூயா. காலங்கள் தாண்டும் போது ஆண்டு வாழ்க்கை ஆசீர்வதிக்கிறாரு, நல்ல வீடு தாராரு. ஆனா என்ன செஞ்சிருவாங்க? இப்போ ஆண்டவரை மறந்துடுவாங்க. ஹல்லேலூயா. நீங்கள் துன்பப்பட்ட காலங்களை கர்த்தர் மாற்றி உங்கள் வாழ்க்கையிலே உயர்வை தேவன் தரும் பொழுது தேவனை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். அப்படி தேவனை மறந்து உங்கள் பொருள் பணம் இவைகள் மேல் நீங்கள் நம்பிக்கை வைத்து சார்ந்து போனால் அது ஒரு விக்கிரக ஆராதனை. ஹல்லேலூயா. எனவே அந்த விக்கிரக ஆராதனைக்கு இடம் கொடுக்காமல் தேவ பயத்தோடு அவைகளுக்கு விலகி வாழ கேட்டுக்கொள்கின்றேன். இரண்டாவது இன்னொன்று கூட இருக்கு பாருங்க. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் அவருடைய 23ஆம் வசனம் சொல்லுகிறார். 1 சாமுவேல் 15:23, ரெண்டகம் பண்ணுதல் பில்லிசூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது. ஹல்லேலூயா. முரட்டாட்டம் பண்ணுன்னு சொன்னா முரண்டு பிடிக்கிறது. ரெண்டகம் ரெட்டை விஷயம் இல்லையா? ரெண்டகம் பண்ணு சொன்னது முன்ன விட்டு ஒன்ன பேச, பின்னால் விட்டு ஒன்ன பேசுவாங்க. இது மனிதனுடைய இயல்பு. ரெட்டை விஷயமா நடந்து கொள்வார்கள், மாய்மாலமா இருந்து கொள்வாங்க. ஸோ அது அது பில்லிசூனியத்திற்கு அடையாளமா இருக்கான். முரட்டாட்டம்னா முரண்டு பிடித்தல், கீழ்ப்படிய மாட்டார்கள். அவபக்தி, பக்தி இல்லாத அனுபவம், இதெல்லாம் அவிசுவாசம், பக்தி இல்லாமல். இது எதுக்கு அடையாளமாக இருக்கிறதாம்? விக்கிரக ஆராதனைக்கு அடையாளமாக இருக்கு. இவைகளை விட்டு என்ன செய்ய வேண்டும்? வெளியே வர வேண்டும், தாண்டி போக வேண்டும். ஹல்லேலூயா. அவர் ராகேலின் கல்லறை காட்டுகிற முதல் காரியம் என்ன சொன்னேன்? பொறாமை குணம் கொண்டவள் அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறை. இரண்டாவது, விக்கிரகத்தை மறைத்து வைத்தவள் அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறை. அது ரகசிய பாவங்கள், பொருளாசை, விக்கிரக ஆராதனை ஆகிய முரட்டாட்ட கீழ்ப்படியாமைகள் அவைகளை காட்டுகிறது. மூன்றாவதாக இது ராகேலின் கல்லறை நமக்கு எதை காட்டுகிறது என்று சொன்னால், அது ஆதியாகமம் 35வது அதிகாரத்தின் அதனுடைய 19ஆம் வசனம். ராகேல் மரித்து பெத்லகேம் என்னும் எப்ராத்தா ஊருக்கு போகிற வழியிலே அடக்கம் பண்ணப்பட்டாள். ஹல்லேலூயா. அவள் வழியிலே அடக்கம் பண்ணப்பட்டவள். இது எதை சொல்லுகிறது அப்படின்னா, அவளுடைய தரிசனம் இல்லாத, அதாவது அவள் போய் சேர வேண்டிய இடத்துல போய் சேர முடியாதவள், லட்சியம் தப்பி போனவள், தரிசனம் இழந்து போனவள். எதற்காக பிடிக்கப்பட்ட? நான் எங்கே போக வேண்டும்? என்னை குறித்து தேவனுடைய திட்டம் என்ன? எதற்காக பிடிக்கப்பட்டேன்? பவுல் சொல்றாரு, நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அது பிடித்துக்கொள்ள ஆசையாய் தொடர்கிறேன். ஹல்லேலூயா. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு, நான் வீணாக ஓடுனதும் வீணாக பிரயாசப்பட்டு இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவினால் எனக்கு உண்டாயிருப்பதற்கு என்று சொல்லுகிறார். நான் எப்படியாக அதை அடைந்து கொள்ளணும், என் ஓட்ட வீணா போயிடக்கூடாது,
இதனால் கிறிஸ்தவ வாழ்க்கை இவ்வளவு நாள் ஓடின ஓட்டம் வழியிலே நின்றுவிடக்கூடாது என்ற ஒரு பாரம் யாருக்கு இருக்கிறது? அப்போஸ்தலர் பவுலுக்கு இருந்துச்சு பாருங்க. இது நமக்கு இருக்கணும். ஹல்லேலூயா. நீங்க ரட்சிக்கப்பட்ட நாட்களை திரும்பி பாருங்கள். நீங்கள் ஒரு ஆவிக்குரிய அனுபவத்துக்குள் உங்கள் அடிகளை காலில் எடுத்து வைத்த பொழுது எத்தனை பேர் உங்கள் நிந்தித்திருப்பாங்க, பரியாசம் பண்ணியிருப்பாங்க. வேதத்தை சுமந்து கொண்டு போகிறாள் என்று உங்கள் காது கேட்க எத்தனையோ அவமானமான வார்த்தை பேசியிருப்பார்கள். இத்தனை சகித்து ஆண்டவருக்காக நின்றீர்கள். கடைசியில ஓட்டம் தோல்வியில போயிடக்கூடாது. ஹல்லேலூயா. பாதியில் நின்றுவிடக்கூடாது. ஓட்டம் புது என்று அன்று ஓடினார்கள். பழைய பாட்டு பாருங்க, எனக்கு அது நல்லா வராது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓட்டம் புது என்று ஓடினார்கள், அநேகர் வாடி நின்று போனார்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அந்த பாட்டு ஆறு மாதிரி மறந்துட்டு நல்ல பாட்டு. ஓட்டம் புதுசா இருக்கு, கூட ஓட ஆரம்பிச்சாங்க. ஆனா போற வழியில் நினைச்சுட்டாங்க, நின்று விட்டார்கள். அவ்வளமாக நம் தரிசனத்தை நடுவில் இழந்து போக கூடாது. நம்முடைய லட்சியத்தை மறந்துடக்கூடாது. இது அநேக கிறிஸ்தவர்களுக்கு மகிமை குறித்த தரிசனம் போயிட்டு வாருங்க. எதை குறித்து தரிசனம் போயிட்டு? மகிமை குறித்து போயிட்டு. முந்தின விசுவாசி எல்லாம் வயதான அம்மா மரம் இருக்க கேட்டா தெரியும். எப்பொழுதும் மகிமை குறித்து பாடுவார்கள். பரலோகமே என் சொந்தமே என்று மரண வீட்டில் எல்லாம் வீட்டில் பாடுவார்கள். சும்மா இருக்கணும் பாடுவார்கள். ஹல்லேலூயா. அந்த உன்னதமான மகிமை குறித்த ஆசை இருதயத்தில் பொங்கிக் கொண்டே இருக்கும். எப்போ என் நேசர் வருவார், அந்த விண் வீட்டில் போய் சேர்வேன் என்று சொல்லி ஆசையாய் காத்திருந்தார்கள். பழைய பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா பாட்டுலையும் 7 ஸ்டான்ஸா 8 ஸ்டான்ஸா 5 ஸ்டான்ஸா இருக்கும் பாருங்க. ஆனால் அதில் கட்டாயம் ஒரு ஸ்டான்ஸா வருகை குறித்ததா இருக்கும், மகிமை குறித்து இருக்கும். ஹல்லேலூயா. பரலோகத்து குறித்து இருக்கும் பாரு, ஒரு பல்லவி ஒரு அடியாவது இருக்கும். அது எல்லாம் ரட்சிப்பு அபிஷேகம் எல்லாத்தையும் கொண்டு வந்துருவாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த மகிமையின் தரிசனம் இருதயங்களை விட்டு எடுக்கப்பட்டு போய் உலகம் 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 பணம் பொருள் என்று இரவு பகலாக ஓடுகிற ஒரு நிலையிலே தேவ ஜனங்கள் தள்ளப்பட்டிருக்கின்ற கடைசி காலத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. சங்கீதக்காரன் சொல்றாரு, 2ஆம் சங்கீதத்தின் 12ஆம் வசனம், குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமல் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்தோட கோபம் பற்றி எரியும், அவர் அண்டிக்கொள்ள யாவரும் பாக்கியவான்கள். அந்த வார்த்தை கவனிங்க. நீங்கள் வழியிலே அழியாதிருக்க. எங்க அழிஞ்சிடக்கூடாது? வழியிலே அழிஞ்சிடக்கூடாது. அதன் அர்த்தம் என்ன? நான் இங்கிருந்து நான் அவர்கள் போற நினைச்சிட்டு பாருங்க, போற வழியிலே நின்றுடக்கூடாது. எங்க போய் சேரணும்? நான் எங்கே போக புறப்பட்டேனோ அங்க வரைக்கும் சேரணும் பாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திர பயணத்துல 6 லட்சம் புருஷர்கள், ஸ்திரீகள் பிள்ளைகளுக்கு எண்ணிக்கை போடப்படவில்லை, குறைந்த ஒரு 30 லட்சம் இருந்திருப்பாங்க. ஹல்லேலூயா. இது 6 லட்சம் புருஷர்ல 2 பேர் மட்டும்தான் கானானுக்குள்ள போய் சேர்ந்தாங்க. மீது அனைவரும் 6,55,99,998 பேரும் கரெக்டான கணக்கு வழியில் என்ன செஞ்சிட்டாங்க? அழிந்தே போயிட்டாங்க. ஹல்லேலூயா. அப்போ வசனம் சொல்லு, நீங்கள் வழியிலே அழியாதபடிக்கு நான் ஆடுற துறைமுகத்தில் போய் சேர வேண்டும். அது நடுவில் சாத்தான் என்ன செய்த வரும், நிறைய பிரச்சனை வரும். அப்போஸ்தலர் கப்பலில் பயணம் செய்கிற அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தில் அவர்கள் கப்பலெல்லாம் உடைத்து சின்னாபின்னமாக்கி பவுல் அங்கே போகக்கூடாது என்பது எத்தனையோ பிரச்சனைகள். ஆனால் ஆண்டவர் சொன்னார், பயப்படாப்பா, நான் உன்னை கொண்டு ராயனுக்கு நிற்க வைப்பேன்னாரு. தைரியப்பட்டார். சொல்றார், திடன்மானதா இருங்க, எனக்கு சொல்லப்பட்டபடி நடக்கும். நம்ம யாருக்கும் உயிர் செய்த பிராண செய்து வருவதில்லை, கப்பல் செய்த வரும், பொருள் செய்த வரும், நம்ம எல்லாரும் தப்பிக்கப்படுவோம் என்று சொல்லி எல்லாரையும் தைரியப்படுத்தினான். ஹல்லேலூயா. அவருக்கு தெரியும், நான் போகிற பிரயாணம் வழியில் அழிந்து போவதில்லை. காரணம், என் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். என்னை இந்த இடத்துல கொண்டு நிறுத்துவேன் சொன்னார். அவர் அங்கே கொண்டு நிப்பாட்டுவார். அது வரைக்கும் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார், அழிவுக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். இந்த கொடுங்காற்று, இரவு கடுங்காற்றா எதுவாக இருந்தாலும் அழிவுக்கு ஒப்பு கொடுக்கவே மாட்டார் என்று சொல்லி அசையாத நம்பிக்கை. ஹல்லேலூயா. நம்முடைய சிந்தைகள், நம்முடைய இயக்க எண்ணங்கள் எதுவாக இருந்து கொண்டிருக்கிறது? அந்த மகிமை குறித்த தரிசனம் நமக்குள்ளே காணப்படுகிறதா? நம் வழியில் அழிந்து விடக்கூடாது. ஆண்டவரே, எப்போதா யோசித்திருக்கின்றோமா? என் ஓட்டர் வெற்றியாய் முடிய வேண்டும், அந்த பரம கானானுக்குள்ளே நான் போய் சேர வேண்டும் என்று சொல்லுகிற அந்த சிந்தை நமக்குள்ளே உருவாகி கொண்டிருக்கிறதா? இல்லை, அந்த மகிமை குறித்த எண்ணத்தை மறந்து சாதாரணமான மனுஷனை போல நம்முடைய வாழ்க்கை நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோமா என்று சொல்லி நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா.
நாம் ஒருவர் நினைச்சிடக்கூடாது, வழியிலே நின்று போயிடக்கூடாது, நம்முடைய தரிசனத்தை நாம் இழந்துடக்கூடாது. நான் எதற்காக பிடிக்கப்பட்டேன் என்ற ஒரு அறிவு இருக்க வேண்டும். அந்த நினைவோடு கூட நிந்தனைகள் வரலாம், பரிகாசம் வரும், உபத்திரங்கள் வரும். அன்றி அவருடைய தீர்மானத்தில் அழைக்கப்பட்டவர்களுக்கு சகல நன்மைக்கு ஏதுவாய் செய்வான்னு கதை சொல்லி இருக்கின்றார். ஹல்லேலூயா. இக்காலத்து வாழ்க்கையின் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கதல்ல. அன்றி தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற அனைவரும் துன்பப்படுவார்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்து ஆவிக்குரிய வாழ்க்கை அதான். துன்பத்தினோடே கூட ஆண்டவர் ஆறுதலை, கிருபை, சமாதானத்தை தந்து நம்மை ஜெயமாய் நடத்தி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. நம்பினோரை கைவிடுற கர்த்தர் அல்ல. வாழ்க்கையில குறைவு வரலாம், வாழ்க்கையில வியாதி வரலாம், பிரச்சனை எல்லாருக்கும் வரும். 2 பேர் வீடு கட்டினாங்க. அப்போஸ்தலர் மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல 2 பேர் வீடு கட்டினாங்க. ஒருத்தர் மணலுக்கு மேல கட்டினா, ஒருத்தர் எங்க கட்டினாரு? ஆழமாய் தோண்டி கண்மலைக்கு மேல் அஸ்திவாரம் போட்டாரு. பிரச்சனை வர ஆரம்பிச்சு பாருங்க. 2 பேரும் ஒரே பிரச்சனை தான், மாற்ற வித்தியாசமே கிடையாது. ஹல்லேலூயா. நீங்கள் 27ஆம் அதிகாரம் 24 பக்கத்து வரணும்னு நினைக்கிறேன். பார்த்து வாசித்தீங்கன்னா, பெருமழை பெய்கிறது யாருக்கு? 2 கூட்டத்தாருக்கு. 2 பேருக்கு பெருமழை பெய்கிறது, பெருவெள்ளம் வருகிறது, வெள்ளம் தண்ணி வந்து மோதுகிறது. 2 பேரு வந்து இடித்தாலும் ஒரு வீடு எப்படி இருக்கிறது? கம்பீரமாய் நிற்கிறது. ஹல்லேலூயா. ஒரு வீடு விழுந்து அழிந்து போச்சு. இருந்த இடத்துக்கு அடையாளமே இல்லை பாரு. இப்படி ஒரு வீடு இருந்து அடையாளமே கிடையாது. அந்த அளவுக்கு அது கேவலமா போயிடுச்சு. அப்ப என்ன நான் சொல்லுறேன் அப்படின்னா, நீங்க கண்மலைக்குமே ஆழமாய் தோண்டி அஸ்திவாரம் போட்டாலும் உங்களுக்கு ஒரே வர பிரச்சனையும், ஒரு நார்மல் கிறிஸ்தவனாக ஏதோ பேரளவுக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறவனுக்கும் கிறிஸ்தவத்துக்கும் சம்பந்தமே இல்லாம பிற மதத்தில் வாழ்கிறவனுக்கும் வருகிற பிரச்சனை ஒண்ணு போலதான் இருக்கும். ஹல்லேலூயா. மாறி வருகிறது. எனக்கே எப்படி வரும்? ஆண்டவர் பின்பற்றுகிறேன், அபிஷேகம் பெற்றுக்கிறேன், ஞானஸ்நானம் எடுத்துக்கிறேன், பரலோகத்துக்கு போக ரெடி ஆயிட்டு இருக்கிறேன், எனக்கே அந்த பிரச்சனை நினைச்சிட்டோம் அப்படின்னா நாம வாழ்க்கையில தோல்வி அடைந்து விட்டோம்னு அர்த்தம். ஹல்லேலூயா. சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆனா ஒரு உண்மை என்னன்னா, கர்த்தருக்காய் வாழுதோடு பிள்ளை அவர் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தாவீது சொல்வாரு, நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயது உள்ளவனுமானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டது அவன் சந்ததி அப்போது இறந்து திரிந்து நினைச்சல காணல. புரியுதா உங்களுக்கு? என்ன சொல்ற? நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயது ஆயிட்டு. அப்படின்னா என் இத்தனை வருஷ அனுபவத்துல, என் இத்தனை வருட அனுபவத்துல இதுவரைக்கும் ஒரு நீதிமான அவருடைய சந்ததி நினைச்சல அப்பத்துக்கு இறந்து திரியவே இல்லை, பார்க்கவே இல்லை. நீதிமானை கைவிடாத கர்த்தர் அவர். ஹல்லேலூயா. சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியா இருக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகளுக்கும் ஒரு நன்மை குறைபடாது. ஹல்லேலூயா. ஆனா சில மேடு பள்ளங்கள் இருக்கிறது, அது கட்டாய் தாண்டி தான் போக வேண்டும், அங்கே நின்று விடக்கூடாது. ஹல்லேலூயா. பள்ளத்தாக்கை பார்த்து நின்று விடக்கூடாது, மேடை பார்த்து ஐயோ என்னால் ஏற முடியாது நின்று விடக்கூடாது. அது ஏறக்கூடிய சத்துவத்தை கொடுக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அதை நான் தாண்டுவேன். சங்கீதக்காரன் 18ஆம் சங்கீதம் சொல்றாரு, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். ஹல்லேலூயா. என்னுடைய பலத்தினால் அல்ல, என்னுடைய பராக்கிரமத்தால், என் தேவனால், என்னை அழைத்தவரால், என்னை தெரிந்தெடுத்தவரால், ஆண்டுகளுக்கு பின்னாக நடந்து கொண்டது என்னை ராஜாவாக சிங்காசனம் உட்கார வைத்த ஆண்டவர் நாமத்தினால் ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து போவேன். நடந்து போக மாட்டேன், பாய்ந்து போவேன். ஹல்லேலூயா. ஒரு மதில் எவ்வளவு பெருசா இருக்கலாம், என் தேவனால் அந்த மதில் என்ன செய்வேன்? தாண்டுவேன். அதை பார்த்து ஐயோ மதில் பெருசா இருக்கு, இது இப்படி தாண்டி போறது, முடிஞ்சிச்சு என் கிறிஸ்தவ வாழ்க்கை ஓட்டம் எல்லாம் முடிச்சு, அப்படி நினைச்சிடக்கூடாது. தாண்டக்கூடிய சத்துவத்தை கொடுக்கிற கர்த்தர் அவர். சோர்ந்து படுத்து கிடந்தான் எலியா தீர்க்கதரிசி, பராக்கிரமமான காத்து செஞ்ச பின்பு 1 ராஜாக்கள் 19 அதிகாரத்தில் படுத்து கிட, போதும் கர்த்தாவே என் முற்பிதாக்களை பார்க்கலாம், ரொம்ப விசேஷம் ஒன்று கிடையாது, என்ன எடுத்துக்கொள்ளும் ஆண்டவர், சாக போறேன். அது சாப்பாடு கொடுத்தா, தட்டுனா எழுப்பி சாப்பாடு கொடுத்தாரு, சாப்பிட்டு பின்னும் படுத்தான். 2ஆம் காலம் சாப்பாடு கொடுத்தாரு, அந்த சாப்பாடு போதும் ஆண்டவர், சாக போறேன்னு சொன்னவன் 40 இரவும் பகுதி நடந்தான் பாருங்க, அந்த ஒரு நேரத்தை சாப்பாடுனால. ஹல்லேலூயா. அவர் சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற ஆண்டவர் அவர், பலவீனங்களை பலப்படுத்துகிற ஆண்டவர் அவர். அவர் நமக்கு இவைகள் எல்லாம் தாண்டி போகக்கூடிய கிருபையை தருகிற ஒரு நல்ல கர்த்தராய் காணப்படுகின்றார். ஹல்லேலூயா. இரண்டாவதாக நாம் தாண்டி செல்ல வேண்டிய இரண்டாவது ஒரு இடம் என்ன என்றால்,
அங்கே சவுலுக்கு சொல்லப்பட்டது. ஆமென். வாசிங்கள் 1 சாமுவேல் 10வது அதிகாரத்தின் 3-4 ஆகிய வசனங்கள். அவ்விடத்தை விட்டு அப்புறம் கடந்து போய் தாபோரில் உள்ள சமபூமியில் சேரும்போது தேவனை பணியும்படி பெத்தேலுக்கு போகிற 3 மனுஷர் அங்கே உன்னை கண்டு சந்திப்பார்கள். ஒரு 3 ஆட்டுக்குட்டிகளையும் இன்னொருவன் 3 அப்பங்களையும் வேறொருவன் திராட்சரசமுள்ள ஒரு துருத்தியையும் கொண்டு வந்து உன்னுடைய சுகை செய்து விசாரித்து உனக்கு 2 அப்பங்களை கொடுப்பார்கள். அவைகள் நீ அவர்கள் கையிலே வாங்க வேண்டும். ஹல்லேலூயா. போது கவனிங்கள். அடுத்து அது தாண்டி அடுத்த எடுத்து போய் சொல்றார். அப்போ முதலாவது கடந்து போக வேண்டியது ராகேலின் கல்லறை, இரண்டாவது கடந்து செல்ல வேண்டியது தாபோரில் உள்ள சமபூமி. எங்க கடந்து போக வேண்டும்? தாபோரில் உள்ள சமபூமியை கடந்து போக வேண்டும். சமபூமி என்று சொல்லும் பொழுது அது அழிவுக்குரிய இடமாக இருக்கு, அது தாண்டி போகணும். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தில் லோத்து குடும்பத்தை கொண்டு விடுவார். 2 தூதர்கள் 2 கையில் பிடிச்சு, லோத்து மனைவி 2 பிள்ளைகள் 4 பேர் 2 பேரை பிடிச்சுன்னு சொல்லுவாங்க. பட்டணத்தை வெளியே கொண்டு சொல்வார்கள், இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நீ ஜீவன் தப்ப எங்க ஓடி போனோம்? மலைக்கு ஓடிப்போ. ஆனா அவங்க ஒரு ஆண்டவருக்கு அட்வைஸ் பண்ண என்ன தெரியுமா? அப்படி அல்ல ஆண்டவரே, அப்படி அல்ல, நாங்க அப்படிலாம் செஞ்சிட முடியாது ஆண்டவரே அப்படி சொன்னாங்க. அப்ப என்ன கேட்டிருக்கணும்? ஆண்டவரே இதை தாண்டி போக இப்படி பலனை தந்தா போதுப்பா, கட்டாய் போயிடும். ஹல்லேலூயா. இல்ல இந்த பக்கத்து ஊருக்கு நல்லா இருக்கு போறோம்னாங்க, போனாங்க. கடைசியில் போற வழியில் அவ திரும்பி பார்த்து உப்பு தூண் ஆயிட்டா. லோத்தின் குடும்பம் கூட அங்க போனவர் நடந்த அநியாயங்கள் நமக்கு தெரியும் பாருங்க. அப்ப ஆண்டவர் நம்ம சொல்லி இந்த சமபூமி இது அழிவுக்குரியதா இருக்கிறது, இது நீ கட்டாய் என்ன செய்ய வேண்டும்? தாண்டி போக வேண்டும். ஹல்லேலூயா. தாபோர் என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்றால் மவுண்டன் ஹை, அதாவது மலை சிகரம் என்ற அர்த்தம். என்ன அர்த்தம்? மலையின் சிகரம். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப என்ன சொல்லுகிறார் என்றால் இந்த சமபூமியை தாண்டி தாபோர் கடந்து போக வேண்டும். தாபோர் ஆகிய அந்த சிகரத்தில் நீங்கள் ஏற வேண்டும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிகரத்தில் ஏறுதல் என்று சொல்வது ஆவிக்குரிய உன்னதமான அனுபவத்தை காட்டுகிறது. அப்போ 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் எலியா தீர்க்கதரிசி கர்மேல் பர்வத்தில் ஏறுறார். ஏறி பலிபீடத்தை கட்டி பலி செலுத்துறாங்க இல்லையா? அதில் பாகாலுக்கு முதலிடம் கொடுத்தாங்க, அது ஒன்றுமே செயல்படவில்லை, தோல்வியடைந்து விட்டார்கள். அப்புறம் ஏற்படுறது எலியா தீர்க்கதரிசி எல்லாரும் தன் பக்கம் வர வைத்து அந்த பலி செலுத்த நேரத்தில் பலிபீடத்தை கட்டி அங்கே பலி செலுத்தாரு. வானத்தின் அக்கினி வந்து இறங்கி சின்ன ஜெபம் பண்ணார். ஆண்டவரே என்னை கேட்டவர்களும் சின்ன ஜெபம் பண்ணார். அக்கினி இறங்கி விட்டது. அடுத்த பிரச்சனை என்ன அப்படின்னா மழை பெய்ய வேண்டும் பாருங்க. 3 வருஷம் 6 மாதம் 2 வார்த்தை எல்லாமே மழை பெய்யாதுன்னு சொன்னார் 17ஆம் அதிகாரத்தில். இப்ப மழை பெய்ய வேண்டும். இப்ப என்ன செய்யறார் அவர்? அதுக்கு ஒன்று கொஸ்டின் பண்ற கேட்கிறேன் பாருங்க. வானத்திலிருந்து மழையை பெய்ய போனது எளிதான விஷயமா, இல்லை வானத்து அக்னியை இறக்கி பலியை பட்சிக்க போனது எளிதான காரியமா? எது எளிதானது? மழை பெய்யறது எளிதா இருக்கு. ரெண்டு நம்ம சாதாரண கம்பேர் பண்ண 2ல எளிதா இருக்கும். மழை பெய்யறதான கொஞ்சம் என்ன செய்யலாம், போராடி ஜெயித்துக்கலாம், நமக்கு நம்பிக்கை இருக்கும். ஆனா இத கர்மேல் பர்வத்தில் ஏறி ஒரு லெவல்ல 2 என்ன பண்ணாரு? ஜெபம் பண்ணாரு. வானது அக்கினி இறங்குச்சு பாருங்க. மழை பெய்ய பண்ணுவதற்கு அந்த அக்கினி இறங்கும்போது சின்ன ஜெபம் தான், என்னை கேட்டாலும் போதும், ஆண்டவர் கேட்டார் பாருங்க. அடுத்து சிகரத்துல ஏறி போனார். ஹல்லேலூயா, சிகரத்தில் ஏறி போனார். அங்க போய் முழங்கால் பட குனிந்து வேலைக்காரரை பார்த்து போய் சமுத்திர முகமாய் பாரு, பார்த்து ஒண்ணு இல்லைங்க 7 முறை இன்னும் பாரு, போய் பார்த்தா பாருங்க. அப்போ சொல்றான், உள்ளங்கைகளும் மேகம் தெரிகிறது, போதும் ஓடு, ரதத்தை கூட்டி ராகாபே நீ சாப்பிட ஓடி போயிரு, மழை உண்மை சேதப்படுத்தவன ஓடி போயிரு. பெருமழை இறைச்சல் கேட்டது. ஹல்லேலூயா. என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஒரு அசாதாரணமான காரியம். அக்கினி இறங்க பண்ண வேண்டும், பலி பொருளை பட்சிக்க வேண்டும். பலி பொருளை பட்சித்து அவர் 12 கொண்டு தண்ணீருடன் எல்லா தண்ணீரையும் நக்கி கொண்டு போகிற அக்கினி. மழை பெய்ய பண்றதற்கு அதை பார்க்க அதிக பிரயாசம். ஹல்லேலூயா. இன்னும் சிகரத்தை ஏறி போகிறார். அவர் பார்த்து விழுந்து கிடக்கிறார். 7 முறை விழுந்து கிடந்து ஆண்டவரே என்று முகம் குப்புற விழுந்து கதறுகிறார். என்ன கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னா, சில நேரங்கள்ல
நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்தும்படியாக பெரிய விஷயங்களுக்கு ஆண்டவர் சொல்ல சின்ன ஜெபம் பண்ணாலுக்கு அது பதில் தருவார். அது நம்ம பழக்க வைக்கும்படியாக நம்மளுடைய விசுவாசம் கர்த்தருக்குள்ளே பெருக வேண்டும் என்பதற்காக நாம ஜெபித்த ஜெபத்து பதில் தந்துருவாரு. அதுக்கு அடுத்து இது இப்போ ஒரு சின்ன விஷயமா இருக்க உடனே இது சின்ன சல்லி மேஸ்டர் தானே, இது சிம்பிளா ஜெபம்னா போது நினைத்தோம்னா தோல்வி ஆயிரும் பாருங்க. ஆண்டவர் எப்பொழுது என்ன எதிர்பார்க்கிறார் என்றால், நல்லா கவனிங்க, நாம் ஒவ்வொரு முறை சிகரத்தில் ஏறிக்கொண்டே இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஒவ்வொரு முறை உன்னதமான அனுபவத்தில் ஏறிக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த உபவாச ஜெபத்தின் ஆரம்பத்தில் இருந்ததை பார்க்கலாம், இது நிறைவடைகிற நேரத்தில் நம்ம ஆவியில இன்னும் அனல் உள்ளவர்களாக, விசுவாசத்தில் இன்னும் பெருகினவர்களாக, தேவனுடைய வார்த்தையில இன்னும் நம்பிக்கையுள்ள வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் கர்த்தர் நம்மளை எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. எலியா தீர்க்கதரிசி அங்க சாதாரண லெவல்ல இருந்தார், பர்வதத்தில் ஏறினாரு, அங்க இருந்து சிகரத்தில் போய் விழுந்து விழுந்து அழுகிறாரு பாருங்க. 7 முறை அவன் பார்த்து பார்த்து சொல்றான், உள்ளங்கை மேகம், ஆனால் அது போதும். ஹல்லேலூயா. அது அந்த உள்ளங்கை மீது அற்புதத்தை செய்யும் என்று சொன்னான். அப்படியே நடந்து விட்டது. எனவே இந்த சிகரத்தில் ஏறி செல்கிற ஒரு அருமையான ஆவிக்குரிய அனுபவம் நமக்கு வேண்டும் பாருங்க. நான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நாளுக்கு நாள் கிறிஸ்துவிலே வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். கிறிஸ்தவ வளர்ச்சி என்பது முடிவே கிடையாது. ஹல்லேலூயா. எது வரைக்கும் வளர வேண்டுமா? வசனம் சொல்லுகிறது, தலையாகிய கிறிஸ்து வரைக்கும். நம்முடைய வாழ்க்கை, நம்ம ஒவ்வொருத்தருடைய வளர்ச்சி எப்பொழுது முடிவடையும்? ஒன்று கிறிஸ்துவின் வருகை, இல்லை என்றால் இந்த பூமியிலிருந்து தேவன் நம்மை எடுத்துக்கொள்கிற நம்முடைய மரணம் வரைக்கும் கிறிஸ்துவில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்னும் வளரணும், ஆண்டுக்குள்ள வளரணும். நாம் வளரும்படி 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் வரும் பாருங்க, 2ஆம் வசனம் 3ஆம் வசனம், நீங்கள் வளரும்படிக்கு புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல களங்கமில்லாத ஞானப்பால் மேல் வாஞ்சியாயிருங்கள். அந்த புதிதாய் பிறந்த குழந்தை எவ்விதமாக வாழ்க்கை மேல் ஆர்வம் காட்டு, அதே போல தேவனுடைய வசனத்தை மேல் அவ்வளவு ஆர்வம், வாஞ்சை, இன்னும் படிக்கணும், இன்னும் வாசிக்கணும், இன்னும் கற்றுக்கொள்ளணும், அதை ஆராய்ச்சி பண்ணணும், அதை தியானிக்க வேண்டும். அது ரகசியங்கள் என்ன? 1ஆம் சங்கீதம் சொல்லுகிறது, இரவும் பகலும் அதுமாதிரி தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. வசனம் வாசிக்கலாம், டெய்லி வாசிக்கிறீங்களா? வேதத்தை தவறாம வாசியுங்கள். வேத வசனத்தின்படி நடக்க வாழ்வை அனுதினம் ஆண்டிற்கு அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். வாசிக்கிறது மட்டுமல்ல, வாரத்தில் ஒரு நாளாகலும் ஒரு அதிகாரத்தை தியானியுங்கள், மெடிடேட் பண்ணுங்க பாருங்க. தியானிக்கும் போது நோட் குறிப்பு, ஒரு குறிப்பேடு வச்சுக்கோங்க, எழுதுங்கள். இன்னைக்கு என்ன படிக்கிறீங்க, இதுல நான் கற்றுக்கொண்ட காரியம் என்ன, என்னில நான் விட வேண்டிய விஷயங்கள், நான் எனக்குள்ள நான் செய்ய வேண்டிய காரியங்கள், நான் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டிய என்னென்ன இருக்கு, அப்படியே தனித்தனி டைட்டில் போட்டு கொஞ்சம் எழுதி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை கிறிஸ்துக்குள்ள பலப்பட்டு கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. ஆகையினாலே இந்த சிகரத்தில் ஏறுகிற அனுபவம் நமக்கு தேவை. மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலையில ஏறினார் பாருங்க. அப்போ அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, அப்படிதானே இருக்கு 5:1, அவர் இயேசு போய் உட்கார்ந்தார் பாருங்க மலையில ஏறி. சீஷருடனே இயேசு பக்கத்தில் வந்துட்டாங்க. ஹல்லேலூயா. நம்மைய தான் விரும்புகிறாரு. இயேசு இருக்கிற இடத்துல அவரோடு கூட இருக்கிற ஒரு பாக்கியத்தை வாழ்க்கையில் நாம் அனுபவித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றார். இந்த இடத்துல கிடைத்த புதிய அனுபவம் என்ன என்று சொன்னால், அந்த 10ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, அவங்க அப்புறம் போகும் பொழுது, தேவனை பணியும்படி பெத்தேலுக்கு போகிற 3 மனுஷர் அங்கே உன்னை கண்டு சந்திப்பார்கள். முதல் அனுபவம் என்ன என்று சொன்னால், பெத்தேலுக்கு தேவனை பணிய செல்லுகின்ற 3 பேர். ஹல்லேலூயா. இது எதுக்கு அடையாளமா இருக்கிறது என்றால், தேவனை ஆராதனை செய்வதற்கு அடையாளமா இருக்கிறது. ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல யாக்கோபை பார்த்து கதை சொல்றாரு, நீ எழுந்து பெத்தேலுக்கு போ, அங்கே பலிபீடம் கட்டி அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டு என்று சொன்னார். அப்ப ஆராதனை, எங்க பெத்தேல் தேவனை ஆராதிக்கிற ஸ்தலம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த சமபூமியிலே தாண்டி சிகரத்தில் ஏறி போய் அந்த உன்னதமான தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே தேவனை ஆராதிக்கிற கூட்டமாக, பெத்தேலை ஆசை கொள்ளுகிற விரும்புகிற ஒரு கூட்டமாக காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஹல்லேலூயா. அந்த 3 பேர் எதை சொல்கிறார்கள்? 3 பேர் என்று சொல்லும் பொழுது, ஒன்று ஒரு மனதை காட்டுகிறது.
ஹல்லேலூயா. பெத்தேலின் ஆராதனை எப்படி இருக்க வேண்டும்? ஒரு மனதின் ஆராதனையாக இருக்க வேண்டும். ஒரே மனதோடு கூட ஒரே இதயத்தோடு தேவனை ஆராதனை செய்ய வேண்டும். தேவனுடைய ஆலயத்தில் இன்றைக்கு ஆராதனைக்கு வருகிற மக்கள் 10 பேர் 50 பேர் 100 பேர் இருந்தாலும் அது எத்தனை மனதோடு இருக்கான்னு சொல்ல தெரியல. பாருங்க, எங்கே அற்புதம் நடக்கிறது, எங்கே விடுதலை இருக்கின்றால் ஒரு மனம் இருக்க இடத்தில். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரத்தில் அவர்கள் 120 பேர் ஒரு மனமாக மார்க்க வீட்டில் கூடி இருந்தாங்க. பாருங்க, அடுத்த 2வது அதிகாரத்தில் முதல் படிச்சீங்கன்னா ஒரு மனமாக எங்க மேல் வீட்டில் இருந்தாங்க. அங்கே ஆவியானவர் வந்து இறங்க ஆரம்பித்தார். அடுத்தடுத்த அதிகாரங்களில் பல இடங்களில் ஒரு மனம் என்பதை ஆதி சபையிலே பார்க்க முடிந்தது. ஹல்லேலூயா. சபைக்குள்ள ஒரு மனம் மிக மிக அவசியம். அந்த ஒரு மனம் இருக்க இடத்துல தேவனுடைய அற்புதமான கிரியைகள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவங்க என்ன செய்கிறார்கள்? அந்த 3 பேர் அவரிடத்துல ஒருவர் 3 ஆட்டுக்குட்டிகளை கொண்டு வருகின்றான். இது தேவனை ஆராதிப்பதற்கு அடையாளம். 2வது அப்பங்கள் பல அர்த்தம் இருக்கிறது. நான் இங்கே தெய்வீக ஆசீர்வாதம் என்ற ஒரு அர்த்தத்தை சொல்லுகின்றேன். 3 திராட்சரசம், இது சந்தோஷத்தை கொடுக்கிறது, அபிஷேகத்துக்கு அடையாளமாக இருக்கின்றது. ஹல்லேலூயா. வேதத்தில் சில வார்த்தைகளை பல அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற விதத்தில் என்ன செய்வோம், விளக்கு கொடுக்கலாம். அது தவறு கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்பம் வந்து தெய்வீக சுகத்துக்கு அடையாளமாக இருக்கிறது. அப்பம் இயேசு கிறிஸ்துவின் சரீரத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. இப்படி நிறைய சிம்பாலிக்கலாக நிறைய இடங்களை பார்க்கின்றோம். ஸோ இங்கே நான் 3 இடத்தை சொல்றேன்னா, ஒன்று ஆராதனை, பலி செலுத்தல், ஆடு பலி ஆராதனைக்காக. இன்னொன்று தெய்வீக ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளவும். 3வதாக அபிஷேகம் அல்லது சந்தோஷம், மகிழ்ச்சி, இவைகளை பெற்றுக்கொள்ளுகின்ற ஒரு அனுபவம் அங்கே பெத்தேலில் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பெத்தேலுக்கு வந்தா மகிழ்ச்சிக்கு மேல மகிழ்ச்சி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் 30 கீழே வாசித்தால், ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எங்க போனான்? எரிகோவுக்கு போயிட்டான். பாருங்க, சாதாரணமாக எரிகோவிலிருந்து எருசலேம் வருவாங்க, பின்மாற்றத்திலிருந்து இயேசுக்குள்ள வருவார்கள், பிற மதத்துக்குள்ளது இயேசுக்குள்ள வருவார்கள், அஞ்ஞான இருளுக்குள்ளிருந்து கட்டுக்குள்ளது இயேசுக்குள்ள வருவார்கள். ஆனால் அந்த தெய்வீக அனுபவத்திலிருந்து கீழ் நோக்கி வருகிறான். எரிகோ கீழே இறங்கி வருகிற இடம், அது எருசலேம் உயரமான இடம், அந்த மேன்மையான மகிமையான இடம். அது எருசலேம்ல சமாதான ஸ்தலம். அங்கே பாடல் ஆராதனை நிறைய இருக்கு. நீங்க சங்கீதம் படிச்சா தெரியும். எருசலேம் போகும் பொழுதே பாடிட்டு போவாங்களாம். ஹல்லேலூயா. அது சமாதானம் நிறைந்த இடம், அது பரலோக தேவன் வீற்றிருக்கின்ற இடம். அவ்வளவு செழிப்பான மகிழ்ச்சியான மேன்மையான இடத்தை விட்டு கீழ்நோக்கி வந்தான். அவனுக்கு நடந்த காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோம். அவன் கள்ளர் கையில் அகப்பட்டு விட்டான். ஹல்லேலூயா. அவன் பெத்தேல் என்று சொல்லும் பொழுது அது தேவனுடைய பிரசன்னம் நிறைந்த ஒரு இடம். அந்த தேவ பிரசன்னத்தை ஒருபோதும் ஒரு நேரத்தில் என்ன செஞ்சிடக்கூடாது, இழந்து போய்விடவே கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து படிக்கும் பொழுது 2 அப்பங்களை அவன் சவுல் கையில் கொடுக்கின்றார்கள். ஹல்லேலூயா. உன்னுடைய சுகசெய்தி விசாரித்து உனக்கு 2 அப்பங்களை கொடுப்பார்கள், அவைகளை நீ அவர்கள் கையிலே வாங்க வேண்டும். இந்த 2 அப்பம் என்று சொல்லும் பொழுது ஒன்று தேவனுடைய வார்த்தையாகிய அப்பம். ஹல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷம் 4வது அதிகாரத்தின் 4வது வசனம். தேவனுடைய வார்த்தை ஆகிய அப்பத்தை ஒவ்வொரு நாளும் உட்கொள்ளுகிறவர்களாக நாம காணப்பட வேண்டும். அது புசிக்கணும். பாருங்க, நமக்கு அவாஞ்சியா ஏற்கனவே சொன்னது போல வசனத்தை ஆர்வமாக இணைச்ச வேண்டும், வாசித்து அறிந்து கொள்ள வேண்டும். எழுதப்பட்டிருக்கின்றவைகள். 2வது தேவனிடத்திலிருந்து வார்த்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஜெபத்தினால தியானத்தோடு இருக்கும் பொழுது அல்லது தேவனுடைய ஆலயத்தில் வரும்பொழுது தேவன் கேட்கிற இன்ப சத்தம் அதனுடைய காதுகளுக்கு வந்துட்டே இருக்கணும். பாருங்க, ஏசாயா 30ஆம் அதிகாரத்தில் ஏசாயா சொல்லும் பொழுது வலதுபுறமும் இடதுபுறம் சாயும் பொழுது இதுவே வழி என்று சொல்லுகிற இன்ப சத்தம் உங்கள் காதுகளிலே துணித்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. அப்ப நம்ம வழி மாறி போகும் பொழுது அந்த சத்தம் வந்து சொல்லிட்டே இருக்கு. பாருங்க, வசனம் பேசிட்டே இருக்க வேண்டும். வசனம் நமக்குள்ளே செயல்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். இந்த வசனம் நல்லா வாசித்து நன்றாக நம்முடைய இதயத்தில் ஸ்டோர் பண்ணிட்டு பாருங்க. ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் வசனத்தை பயன்படுத்தி ஜெயித்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், சாட்சியின் வசனத்தினால் அவனை ஜெயித்தார்கள். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துக்கு மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துல சோதனை வருகிறது. சாத்தானே வசனம் வச்சா இயேசுட்ட வரான். பாருங்க, அவன் நம்மை பார்த்து கூடுதல் வசனம் யாருக்கு தெரிகிறது? சாத்தான். அவன் சொல்றான், பசியெல்லாம் இருக்கிற இந்த கல்லுகள் அப்பவும் காக்கலாமே அப்படின்னு வசனத்தை கொண்டு வர. அப்ப அவர் சொல்றாரு, மனுஷன் வாயிலிருந்து அப்பத்தினால தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையில மனுஷனை செய்வான்,
பிழைப்பா. அவருடைய வாய்க்கு வார்த்தையாய் அப்பமே போதும், அது பிழைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அடி கொடுக்கிறார் பாருங்க. அப்போ வார்த்தையாகிய அப்பத்தை உட்கொண்டு புசித்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இன்னொன்று பரிசுத்த ஆவியாகிய அப்பம். லூக்கா 11 அதிகாரத்துல மீனை கேட்டால் கல்லை தருவார்களா அப்படி சொல்லிவிட்டு தம்முடைய வேண்டிக் கொண்டு பரிசுத்தாவி தருவது அதிக நிச்சயம் அல்லவா அப்படின்னு சொல்ல பாருங்க. அப்போ அபிஷேகம் என்ன அப்பம், அது நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ரொம்ப அவசியமான ஒன்றாக காணப்படுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 11 வசனத்தின் கடைசியில பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்றவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா. ஹல்லேலூயா. நம்ம கேட்ட மீனை கேட்டால் மீனை தருவார், முட்டையை கேட்டால் முட்டை தருவாங்க. அப்படியெல்லாம் தரும்பொழுது அவருக்கு சொல்றாரு, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது. ஹல்லேலூயா. அவர் இந்த உலகத்தின் பிதாக்கள் நல்லவைகளை கொடுக்க தெரிந்திருக்கும் பொழுது, பரமபிதாவிடத்தில் கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவியாகிய அந்த அப்பத்தை தருவது அதிக நிச்சயம். நம்முடைய வாழ்க்கை வெற்றி அடைய ஆவியின் பிரசன்னம் நமக்கு தேவை. பரிசுத்த அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்நிய பாஷை அடையாளத்தோடு பெற்றுக்கொள்ள வேண்டும். எதை இழந்தாலும் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை இழந்து போகவே கூடாது. ஹல்லேலூயா. இந்த பூமியிலே ஒரு ஜெய வாழ்க்கை வாழ்வதற்கு, வெற்றி வாழ்க்கை வாழ்வது மிக 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 தேவை பரிசுத்த ஆவி. ஏனென்றால் அவர் சகல சத்தியத்திலும் நடத்துகிற ஆண்டவர். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்துணர்த்துகிற ஆண்டவர். நாம் வழி மாறி போகும் பொழுது நம்ம உள்ளத்திலிருந்து பேசிட்டே இருப்பாரு. ஹல்லேலூயா. மகனே மகளே என்று பேசிட்டே இருப்பாரு. உள்ளே இருக்கிற வரைக்கும். அவர் விலகிட்டு அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. சிம்சோனை குறித்து படிக்கிறோம், ஆவியானவர் அவன் மேல் இருக்கிற வரைக்கும் அவனை கட்டின கட்டுகள் எல்லாம் நூல் போல் அற்று போச்சு. அப்படிதானே? நெருப்புப்பட்ட நூல் என்னாகிவிட்டது, அற்று போனது. 16 அதிகாரம் 20 வசனத்தில் படிச்சு பார்த்தீங்கன்னா, நியாயாதிபதிகள் 16:20 படிச்சீங்கன்னா, அங்கே வந்து கடைசியாக அவள் தலையில மயிரெல்லாம் கட் பண்ணிட்டு அவர் பிடிச்சு கட்டி கொடுக்குற பாருங்க. இப்ப சாடி எலும்புறா முன்ன போவேன் என்று சொல்லி கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாதிருந்தான். ஹல்லேலூயா. அவனுக்கு தெரியல கர்த்தர் போயிட்டார் அப்படின்னு. பிரைஸ் தி லார்ட். ஒரு காரியத்தை சொல்றேன் பாருங்க. அசுத்தாவி கர்த்தருடைய ஆவி, 2 ஆவி இருக்கு. பொல்லாத ஆவி, பொல்லாத உண்டு விடுற ஆவி, ஊமையான ஆவி, ஊமை சூடுமான ஆவி, நிறைய பரிசுத்த ஆவிக்கு எதிரான ஆவிகள் இருக்கு பாருங்க. பரிசுத்த ஆவி ஒருவனுக்குள் வரும் பொழுது எல்லாருக்கும் தெரியும் பாருங்க. முன்னெல்லாம் இப்போ இப்படின்னு தெரியல. முன்னெல்லாம் இப்போ அப்படி பார்க்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, பார்க்க ரொம்ப குறைவா இருக்கு. முந்தின நாட்கள் அபிஷேகம் பெற்றவர்கள் பாயெல்லாம் கிழிச்சிருவாங்க. அப்படி ஆவியில பரவசமா துதித்து மகிழ்ச்சி, ஃபர்ஸ்ட் டே அவ்வளவு ஒரு நிறைவு இருக்கும் பாருங்க. ஆனா பரிசுத்த ஆவியானவர் ஒருவனை விட்டு வெளியில போகும்போது யாருக்குமே தெரியாது, அமைதியா போயிடுவார் பாருங்க. ஆனா அந்நிய பாஷை இருக்கும், அது ஒரு லாங்குவேஜ். என்னைக்கோ பெற்று அந்நிய பாஷையில் நாம் வாழ்ந்துட்டு இருப்போம். ஆனா ஆவியானவர் இருக்கிறாரா இல்லை என்று நாம் என்ன செய்ய வேண்டும், சோதித்து அறிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் அசுத்த ஆவி ஒருத்தருள் வரும்போது யாருக்குமே தெரியாது. யாருக்கும் அது போற நேரத்தில் நான் போக மாட்டேன், அல்லது இவனை கொண்டு தான் போவேன் அப்படின்னு போட்டு ஒரு கலக்கல்ல கலக்கி பாஸ்டர் மாதிரி தூங்க விடாம ஜெபம் பண்ண வச்சு ஒரு பாடுபட்டு என்ன செய்யும், அது போகும் பாருங்க. ஹல்லேலூயா. அவர் 2 வித்தியாசத்தை கவனிக்கோங்க. பரிசுத்தாவியானவர் வரும்பொழுது எல்லாருக்கும் தெரியும், விலகும்போது அமைதியாக விலகி போவாரு. ஆனா எபேசியர் 4:30 சொல்லுகிறது, அன்றி மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்தியாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அது துக்கப்பட்ட போயிடுவார். ஆகிய ஜாக்கிரதையா இருப்போம், ஆவி இழந்து போகாதிருங்கள். ஹல்லேலூயா. எனவே நம்முடைய வாழ்க்கை நாம் வேறு மனுஷனாக்கப்பட வேண்டும் என்றால், புதிதாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், தாபோரில் உள்ள சமபூமியை நாம் கடந்து போக வேண்டும். அங்கே நடக்கின்ற 3 அனுபவங்கள். ஒன்று பெத்தேலுக்கு போக வேண்டிய இருக்கிறது. இன்னொன்று ஒரு மனம் அன்பு, ஒரு மனம் ஐக்கியத்துக்கு அடையாளமாக 3 பேர் வருகிறார்கள். 2வது 2 அப்பங்களை சவுல் பெற்றுக் கொள்ளுகிறான். அது பரிசுத்த ஆவியான ஆகிய அப்பம், தேவனுடைய வார்த்தையாகிய அப்பம். இவைகள் அவசியப்படுகிறது. கடைசியாக 3வது ஒன்றை கடந்து போக வேண்டும். அதை சொல்லிவிட்டு நாம் ஜெபிக்கலாம். 10வது அதிகாரத்து வாருங்கள். 1 சாமுவேல் 10:5 வாசியுங்கள். பெலிஸ்தீரின் தானையும் இருக்கிற தேவனுடைய மலைக்கு போவாய், அங்கே நீ பட்டணத்துக்குள் பிரவேசிக்கையில் அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். அப்பொழுது ஆவி உன்மேல் இறங்குவார். நீ அவர்களுடைய கூட தீர்க்கதரிசனம் சொல்லி
வேறு மனுஷனாவாய். ஹல்லேலூயா. அவன் தாண்டி போக வேண்டிய மூன்றாவது இடம் என்ன என்று சொன்னால் பெலிஸ்தேரின் தாணையம் இருக்கிற அந்த மலை. ஹல்லேலூயா. பெலிஸ்தேரின் தாணையம் இருக்கிற தேவனுடைய மலைக்கு போவாய் அங்கே என்று சொல்லிவிட்டு அதை அப்பொழுது கர்த்தருடைய ஆவி இறங்குவார், நீ வேறு மனுஷனாக மாறுவாய். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பெலிஸ்தீரின் தாணையம் இருக்கின்ற இடம் எதை நமக்கு காட்டுகிறது? கவனிங்கள், அது சிம்சோனை விழப்பண்ணின மலை. அந்த இடத்தை நம்ம தாண்டி போக வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சவுல் மற்றும் அவருடைய குமாரர்கள், குமாரன் யோனத்தான் ஆகிய இருவரையும் விழத்தள்ளின இடம் இந்த பெலிஸ்தீரின் மலை. அது நம்ம தாண்டி போக வேண்டும். இது ஒரு யுத்த களம். இந்த யுத்த களத்திலே நாம் ஜெயம் பெற்று நிற்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். அதில் ஒரு வார்த்தை கவனிங்கள், தேவனுடைய மலைக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தர். அப்படி என்றால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே யுத்தங்கள் உண்டு என்பதை நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஹல்லேலூயா. எனவே அன்பானவர்களே, நம்மை பார்க்கல ஆவிக்குரிய அனுபவம் உடையவர்கள், விசுவாச வீரர்கள், தேவனுக்காய் பக்தியாய் வாழ்ந்தவர்கள் அநேகர் விழுந்து போன அந்த பெலிஸ்தேரின் தாணையத்தை நாம் தாண்டி போக வேண்டும். ஹல்லேலூயா. ஒருவேளை விழுந்து போக காரணம் என்ன யோசித்திருக்கலாம், எதனால வாழ்க்கையில் வந்தவுடன் நிறுத்திக் கொண்டிருக்கலாம். அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த பெலிஸ்தீரின் பாளையத்திலே நின்று கொண்டால் அவன் வெற்றி பெறுவது கடினமாக இருக்கிறது. அவன் சிம்சோனை விழப்பண்ணின இடம், சவுல் அவனுடைய குமாரனாகிய 2 யுத்த வீரர் ரொம்ப பராக்கிரமசாலிகளை விழப்பண்ணின மலை அது. அதை நாம் தாண்டி போய் ஜெயம் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். ஹல்லேலூயா. எபேசியர் 6வது அதிகாரம் 11-12 ஆகிய வசனங்களை வாசிக்கும் பொழுது நமக்கு ஒரு யுத்தம் உண்டு. அது பொல்லாத ஆவிகளோடு கூட, மாம்ச யுத்தத்தோடு அல்ல, துரைத்தனங்கள் அதிகாரங்கள் பொல்லாத ஆவிகளோடு, வானமண்டல பொல்லாத ஆவிகள் செய்து நமக்கு போராட்டம் உண்டு. ஹல்லேலூயா. ஆனால் அந்த போராட்டத்தை ஜெயிக்கும்படி ஆண்டவர் நம் சர்வாயுத வர்க்கத்தை கொடுத்திருக்கிறார். சர்வாயுத வர்க்கத்தை எப்பொழுது எந்த சமயத்தில் தரித்து கொண்டு நில்லுங்கள் என்று அவர் நமக்கு சொல்லி இருக்கின்றார். ஹல்லேலூயா. எப்பொழுது ஒரு யுத்த வீரன் அவர் தன்னுடைய ராணுவத்தில் அவன் எப்போது வைத்துக் கொள்ள வேண்டிய பட்டயம், கேடகம் போன்றவைகளை கீழே போடுகிறானோ அப்பொழுது எதிராளி அவனை வீழ்த்தி விடுவான். ஹல்லேலூயா. வசனம் என்னும் பட்டயத்தை கையிருப்பு வச்சுக் கொள்ளுங்கள். விசுவாச கேடகத்தை எப்பொழுது மார்பிலே தரித்துக் கொள்ளுங்கள். இரட்சணியத்தின் தலைசீரா எப்பொழுது தலையிலே மாட்டிக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சை இடுப்பில் எப்பொழுது கட்டிக் கொள்ளுங்கள். சுவிசேஷத்தின் ஆயுத்தம் என்னும் பாதரட்சை கால்களை எப்போது தொடுத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. எப்பொழுது விழிப்போடு இருக்க வேண்டும் என்று அவர் நமக்கு சொல்லுகின்றார். என்றால் மட்டுமே நாம் வெற்றி பெற்றுக் கொள்ள முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இந்த 3 இடங்களை தாண்டும் பொழுது நடக்கிற விசேஷித்த அனுபவத்தை தான் 6வது வசனத்திலே 10ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 10:6 நான் வாசித்தோம். 2 அனுபவமா சொல்லுகிறேன். ஒன்று, கர்த்தருடைய ஆவி உன்மேல் வந்து இறங்குவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவி உன்மேல் வந்து இறங்குவார். நீ தாண்டி போக வேண்டிய இடங்களை தாண்டி போகும் பொழுது, அந்த ராகேலின் கல்லறையை தாண்டி போகும் பொழுது, அந்த தாபோரில் உள்ள சமபூமியை தாண்டி போகும் பொழுது, பெலிஸ்தீரின் தாணையத்தை தாண்டி போகும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் உன்மேல் இறங்குவார். அவர் உன்னை வழிநடத்த ஆரம்பிப்பார். அவர் உனக்கு போதனை செய்ய ஆரம்பிப்பார். அவர் உனக்கு பாதை காட்டி கொடுப்பார். ஹல்லேலூயா. வழிகளில் நின்று பூர்வ பாதை எதென்று கேட்டு விசாரித்து நல்ல வழி எதென்று பார்த்து அதிலே நடுவுங்கள் என்று சொன்னாரு. அந்த நல்ல வழி எதென்று அவரே காட்டி கொடுக்க ஆரம்பித்து விடுவார். ஹல்லேலூயா. அவனமாக அவர் நம்மையில் வந்திறங்கும் பொழுது நாம தீர்க்கதரிசனம் சொல்லுகிறது மட்டுமல்ல, சொல்லி வேறு மனுஷனாய் மாறுவாய். ஹல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு அவசியம் என்ன என்று சொன்னால், நாம் ஒரு வேறு மனுஷனாக மாற்றப்பட வேண்டும். பழையவைகள் என்னுடைய வாழ்க்கையில் ஒளிந்து போக வேண்டும். பழைய அனுபவங்கள் மாற்றப்பட வேண்டும். இத்தனை கால ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம், நீண்ட ஆண்டுகள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம், அது கொண்டு பரலோகத்துக்கு போக முடியாது. என்னுடைய வாழ்க்கை மாற்றத்தை கர்த்தர் விரும்புகின்றார்.
ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்வில் நாம் ஒரு நிமிஷம் ஒப்பு கொடுக்க போகின்றோம். அப்படி எல்லாரும் தேவ சமூகத்தில் நம்ம ஜெபம் பண்ணுவோமா? ஒரு புதிதாக்கப்பட்ட வாழ்வு அல்லது வேறு மனுஷனாக்கப்பட வேண்டும். இந்த ஜெப நாட்கள் நாளையோடு நமக்கு நிறைவாகிறது. இந்த தொடர் ஜெபங்கள் அதுக்கு முன்பாக கர்த்தர் நமக்குள்ளே ஒரு மாற்றம், நமக்குள்ளே ஒரு மறுரூபத்தை தருவாராக, நமக்குள்ள ஒரு புதிதாகுதலை கர்த்தர் தருவாராக, நம்முடைய வாழ்வில் ஒரு விடுதலையை கர்த்தர் தருவாராக. ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே ஒரு வேறு மனுஷனாக்கப்பட வேண்டும் ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும் ஆண்டவரே, ஒரு புதிதாக்கப்பட்ட வாழ்வு, பழைய அனுபவங்கள், பழைய செயல்கள் என்னிலிருந்து மாறி போக வேண்டும் ஆண்டவரே, என்னை விட்டு அகன்று போக வேண்டும் ஆண்டவரே. எதுக்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ள ஆசையாய் தொடர்கிறேன் ஆண்டவரே. அந்த லட்சியத்தோடு கூட அடைந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிற அந்த அனுபவத்தோடு ஓடும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் கிருபை செய்ய வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி கண்ணீரோடு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. அவர் நம்மை மாற்றுகிற ஆண்டவர். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு அதிசயத்தை செய்வதற்கு அவர் போதுமான தேவனாய் காணப்படுகின்றார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல தேவனே, நல்ல ராஜாவே, நன்றியோடுமை துதிக்கிறோம். பரிசுத்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. glory. மகிமை ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம், எங்களை மாற்றுகிற ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எங்களை மாற்றுகிற உம்முடைய திருக்கரத்தில் எங்களை தருகிறோம் ஆண்டவரே. பரிசுத்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல ராஜாவே, நன்றி சொல்லி நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எதற்காக பிடிக்கப்பட்டோமோ அதை பிடித்துக் கொள்ள ஆசையாய் தொடருகிறோம் ஆண்டவரே. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நல்லக்கை நோக்கி ஓடுகிறே. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்கா நல்லக்கை நோக்கி ஓடுகிறே. நான் ஓடுகிறேன் என் இயேசுவுக்கா. நான் ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன் என் இயேசுவுக்காய். நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். இயேசு ராஜாவே, இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். இயேசு ராஜாவே, இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எனக்காக இயேசு மீட்க இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் மணவாளன் இயேசு ராஜாவே, நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் மணவாளன் இயேசு ராஜாவே,
காணவே வாஞ்சிக்கிறேன். என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகந்தான் நான் பார்க்கணுமே. என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகந்தான் நான் பார்க்கணுமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. என் ஆவி ஆத்ம சரீரமெல்லாம் என் இயேசுவுக்காய் அர்ப்பணிக்கிறேன். என் ஆவி ஆத்ம சரீரமெல்லாம் என் இயேசுவுக்காய் அர்ப்பணிக்கிறேன். நான் உயிர் வாழும் இந்த நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். நான் உயிர் வாழும் இந்த நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. பரம அழைப்பில் பந்தய பொருளுக்காய் நலத்தை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பில் பந்தய பொருளுக்காய் நலத்தை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன், இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன் நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. Praise the Lord, hallelujah. எல்லாரும் கைகளை தட்டி ஆவிக்குள்ளாக ஆண்டவரை சில நிமிடங்கள் hallelujah 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 hallelujah. Praise the Lord. ஆமென் ஆமென் ஆமென். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவே இந்த இரவு நேரத்தில் என்னை வேறு மனுஷனாக மாற்றி அனுப்பும் ஆண்டவரே. இத்தனை கால வாழ்க்கை மட்டுமல்லப்பா, இதுவரைக்கும் வாழ்ந்த அனுபவத்தை பார்க்கலாம். இந்த ஜெபத்தின் இறுதி நாட்களில் ஒரு விசேஷ அபிஷேகத்தோடு, ஒரு புதிய பலத்தோடு, ஒரு புதிய கிருபையோடு, புது எண்ணெயினால் என்னை அபிஷேகித்து என்னை அனுப்பும் ஆண்டவரே. ஓ, இதை தாண்டி வந்த பொழுது அவன் மேல் ஆவியானது இறங்கினார். ஓ, மூன்று இடங்களை அவன் தாண்டி வந்த பொழுது ஆவியானது இறங்கினார். அவன் வேறு மனுஷனாக மாற்றப்பட்டார். இந்த ராத்திரி நேரத்தில் அந்த ஆவி பிரசன்னம் என் நிரப்பட்டும் ஆண்டவரே. எனக்குள்ள ஒரு புதிதாகுதல் உண்டாகட்டும். இழந்து போன அபிஷேகங்கள், இழந்து போன ஆவியின் வரங்கள் எனக்குள்ளே ஜோலி தெரியட்டும் ஆண்டவரே. என்னை நான் நிரப்புகப்பா, என்னை நான் நிரப்புகப்பா. எல்லாரும் கைகளை தட்டி அன்னிவாசி பெற்ற தேவ ஜனங்கள் அன்னிவாசி தேவனை துதிக்க ஆரம்பியுங்கள். இழந்து போன கிருபைகளால், இழந்து போன கிருபைகளால் ஓ இந்த ராத்திரி வேளையில் கர்த்தர் நம்மை புத்தாக்குவாராக, வேறு மனுஷனாக. இயேசுவே என்னை மாற்றி அனுப்புங்கப்பா. சொல்லுங்க, ஆசையாய் ஆசையாய் துதிங்க. எனக்குள்ள மாற்றம் வேண்டும், எனக்குள்ளே மாற்றம் வேண்டும். எனக்குள்ள மாறு ரூபத்தை விரும்புகிறேன் ஆண்டவரே. ஒரு மாற்றத்தை விரும்புகிறேன் ஆண்டவரே. ஒரு மாற்றத்தை நான் விரும்புகிறேன் இயேசுவே. ஒரு மாற்றத்தை நான் விரும்புகிறேன் ஆண்டவரே. எனக்குள்ளே ஒரு மாறுதல் உண்டாகட்டும், எனக்குள்ளே மாறுதல் உண்டாகட்டும். ஓ ரிபாலா கஷை காடாலா, ஜெயம் பெற்றுக்கொள்ள முடியாத என் சுபாவங்கள் ஜெயம் வரட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே ராகேலின் கல்லறை தாண்ட முடியாமல், ஓ பொறாமை குணம் கொண்ட ராகேலின் கல்லறை தாண்ட முடியாமல் விக்கிரகங்களை மறைத்து வைக்கிற ரகசிய பாவங்கள், விக்கிர ஆராதனைகள், பொருளாசைகள் ஓ தாண்ட முடியாமல் வழியிலே அடக்கமணப்பட்ட கல்லறை தரிசனத்தை இழந்து போய் ஓட்டம் பாதியில் நின்று போய் வழியிலே அழியாதிருக்க அவர் முத்தசே சொல்லப்பட்டது. வழியிலே நின்றுவிட்ட இந்த சூழலை மாறி அந்த ராகேல் கல்லறை தாண்டி வெற்றியாய் ஓட வேண்டும் ஆண்டவரே. ரபலபஷி கடகத்துஜினால கடகத்துரா ரபவுடல ரிவினி கவஷி கவுடகத்துரி பவுடலந்தரா
ரெபக்கா டிகது ரிகா ரஷினிகா டொகத்ரேபா ருபல ஹவுடல ரிமடகத ரிகாதுராலா அருமையான தேவ ஜனமே, ஓ உங்கள் வாழ்க்கை ஆவிக்கிற ஓட்டத்தை தடை செய்து கொண்டிருக்கின்ற அந்த ராகேலின் கல்லறையை தாண்டி போக கத்த சொல்லுகிறார். ராகேலின் கல்லறை அனுபவங்களை சொன்னு அதில் ஒன்று நம்முடைய வாழ்க்கையில வேண்டே வேண்டாம். தாபோரில் உள்ளதான அந்த சம பூமியை தாண்டி செல்லுங்கள். அது தாண்டி செல்லும் பொழுது ஒரு விடுதலை இருக்கிறது. சிகரத்திலே இருங்கள். சிகரம் உன்னதமான அனுபவம். இன்னும் கத்தோடு நெருங்கி வாழ, இன்னும் கத்தோடு சேர்ந்து வாழ, இன்னும் கிட்டி சேர ஆண்டவரை இன்னும் உம்மோடு சேர்ந்து வாழணும்ப்பா, இன்னும் உம்மோடு நெருங்கி வாழணும் ஆண்டவரே. அந்த பாக்கியத்தை தாரும் என்று சொல்லுங்க. glory be God சகடல் அரிகத்தரா ஹalleluya ஹalleluya ஹalleluya. பெலிஸ்தீன் தாணையம் அநேகரை விளப்பின தாணையம். அபிஷேகம் பெற்ற சவுலை விளப்பின தாணையம். அபிஷேகம் பெற்ற சிம்சோனை விளப்பின தாணையம். அந்த பெலிஸ்தீன் கல்ல தாணையத்தை, அந்த போர்க்களத்தை தாண்டி போக வேண்டும். விழுந்து விடாதீர்கள். சிம்சோனை போல அபிஷேகத்தை இழந்து விடாதீர்கள். சவுலை போல அபிஷேகத்தை இழந்து விடாதீர்கள். அதை தாண்டி போகுங்கள். அதை தாண்டி வெற்றியாய் முன்னேறி செல்லுங்கள். யுத்தம் உண்டு நமக்கு. சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். அதை சர்வாயுத வர்க்க தரித்துக் கொண்டவர்களாய் அது கடந்து போகும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் நம்மே இறங்குகிறார். நம்ம வேறு மனுஷனாய் மாற்றி அமைக்கிறார். பிரச்சனை உண்டாவதாக ஆண்டவரே, எங்களை வேறு மனுஷனாய் மாற்றும்படி அற்புத கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. எல்லாரும் கரங்களை தட்டி கதை மகிமைப்படுத்துங்க. ஆமென் 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 ஆமென். என்னை மாற்றுகிற அபிஷேகம், என்னை மாற்றுகிற அபிஷேகம் என் மேல் வந்து இறங்குவதற்கு ஸ்தோத்திரம். என்னை வேறு மனுஷனாக மாற்றுவதற்கு ஸ்தோத்திரம். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு தேவ ஜனங்களுக்குள்ள உன்னத வல்லமை ரெட்டிப்பாய் இறங்குவதாக. ஒவ்வொரு தேவ ஜனங்களையும் வேறு மனுஷியை மாற்றுவீராக. ஆமென் 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 ஹalleluya. இயேசுவின் நாமத்தினால் ராகேல் கல்லறை தாண்டி போவார்களாக. தாபேருடைய சமூகத்தை தாண்டி போவார்களாக. பெலிஸ்தீரின் தானத்தை தாண்டுவார்களாக. யுத்த வீரர்களாக தாண்டி செல்ல அபிஷேகத்தை இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு மேல் கட்டளையிடுவீராக ஆண்டவரே. அப்படி செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. நம்முடைய பிள்ளைகளை தொடர்ந்து ஜெய வீரர்களாய் கர்த்தர் மாற்றும். கர்த்தாவே, இந்த ஊழியத்தில் நம்முடைய பிள்ளைகள் இன்னும் உற்சாகத்தோடு கர்த்தரை ஆராதித்து அநேக ஆத்துமாக்களை கிறிஸ்துவனை கொண்டு வரக்கூடியவர்களாக அனைவரையும் உருவாக்கி விடுவீராக ஆண்டவரே. ஜெய வாழ்வை தடை செய்கின்ற அது ராகேலின் கல்லறையாக இருந்தாலும், தாபோரி சம்பூமியாக இருந்தாலும், பெலிஸ்தீரின் தானியமாக இருந்தாலும், அது தாண்டி சென்று உம்முடைய அபிஷேகத்தை இரட்டிப்பான வல்லமை பெற்றுக்கொண்டு வேறு மனுஷனாய் கற்றுக்களை வாழ, ஒரு புதாக்கப்பட்ட வாழ்க்கை வாழ கிருபை செய்யும் என்று கருத்தில் ஒப்புக் கொடுக்கின்றேன். அப்படி செய்து ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.